கைஸ் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப் சீரிஸ்ல 21 to 24 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸ் வந்து 220 வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நம்மளுடைய சேனலோட ஹோம் ஃபீல்ட்ல இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து பொன்மலர் ஒரு துணி கடை, ஒரு பெரிய ஒரு கடை வந்து வச்சிருக்கிற ஒரு போஸ் வெங்கட் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர். ஓகேவா, ரொம்ப பெரிய பணக்காரர் இல்லை, பட் பேசிக் லெவலான ஒரு பணக்காரர். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நல்ல குடும்பம், ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். இப்படி வந்துட்டு ஒரு வாழ்க்கை சர்வைவ் ஆகிட்டு இருக்கும்போது இவருக்கு செகண்ட் அஃபேர் இருக்குது. அந்த செகண்ட் அஃபேர் வந்துட்டு இவன் குடும்பத்திலேயே வந்தா என்ன ஆகும், செகண்ட் அஃபேர் வந்துட்டு என்ன விதமான அஃபேர், தப்பு அது என்னது அப்படிமா இருந்துட்டு ஒரு வேற விதமான ஒரு கான்செப்டை அது சூப்பரா கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெப் சீரிஸ் வந்துட்டு உண்மையிலே பாராட்டலாம். என்னடா சொல்றாங்க, உண்மையிலே பாராட்டலாம். நீங்க இந்த வெப் சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். போன கூட 2 வச்சிருக்கியா? ஸோ இந்த வெப் சீரிஸ்ல வந்துட்டு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம், சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்கான். பட் இவர் வந்து போஸ்வங்கர் வந்துட்டு செகண்ட் அஃபேர் இருக்குது. அந்த அஃபேர் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு என் வயசு வரும், 24 வயசு கிட்ட வரும். ஸோ அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கதை. டான்ஸ் கிளாஸ் ஏறலாம்னு இருக்கேன். டான்ஸ் கிளாஸா? அரபி டான்ஸா? இல்ல வேற ஏதாவது கதை இருக்கா அப்படிங்கிறது வெப்சீரிஸ் போகும்போது தெரியும். இப்போ இது ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, இந்த வெப்சீரிஸ்ல இப்போ 21 to 24 பேலன்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார்ல போயிட்டு அந்த வெப்சீரிஸ் பார்த்தாலும் ஓகே ஃபைன். 21 to 24ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்த அந்த ஒரு பொண்ணு, இந்த போஸ் வெங்கட்டோட முதல் பொண்ணு, மொத்தம் 3 பொண்ணுங்க. அதுல முதல் பொண்ணோட லைஃப்ல வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே பெங்களூர்ல ஒரு பையன் கூட லிவிங் டுகெதர்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி சூசைட் அட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளில வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வீட்டுல வந்து நார்மலா இருந்து பார்த்தா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம். மேரேஜ் அப்படிங்கிற பிரச்சனை தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க உண்மையா வந்துட்டு இன்னொருத்த மூலமா தெரிய வரும். பொண்ணு பார்க்க வர்றதில்ல, அந்த பையன் வந்து ஆல்ரெடி பெங்களூர்ல வந்து இவங்க இருந்த சர்க்கிள் எடுத்திருக்காப்புல. ஸோ கௌதம் இந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். அதுவும் வந்து லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு, இல்லத்து வாழ்க்கையில இருந்துட்டு ஏமாத்திட்டான். ஸோ அப்படி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு திட்டி, அதுக்கப்புறம் 3வது மாசம் சொல்லி எனக்கு தெரியணுமா அப்படின்னு அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து, ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கும். என் பேரு ஜெயஸ்ரீ, நான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. எப்பமா கல்யாண சாப்பாடு போற? கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சொல்றேன். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மறுபடியும் பொண்ணு பார்க்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சொந்த மாமாவையே பேசி முடிக்க வச்சுட்டாங்க. ஆனா இந்த சொந்த மாமாவை வந்து பேசி முடிக்க வச்சது அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான நிகழ்வா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த உண்மை அவருக்கு தெரியாம எப்படி, இந்த உண்மை அவருக்கு தெரியணும், என்னால வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியல. ஸோ இதை சொல்லிடலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமா அப்படி மாதிரி இருந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு 1008 கேள்வி. அப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிரியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த பெங்களூர்ல வந்து கௌதமோட ஃப்ரெண்ட். ஸோ பெங்களூர்ல கௌதமோட ஃப்ரெண்ட் வந்து இந்த பொண்ணை இப்படி ஏமாத்தினால அவரை வந்து அடிச்சுட்டு அங்கிருந்து வேலையை விட்டு தூக்கி அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்து, சென்னையில வந்து அவங்க அக்கா கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க அக்கா கூட இருக்கும்போது வேலை தேடிட்டு இருக்கும்போது இவங்க அதுக்கப்புறம் இவர் இங்கே தான் இருக்காரு தெரிய வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவரே வந்து வேலையை கண்டுபிடிச்சு வந்து வேலையில இருப்பா இருக்கும். இவன் மேட் என்ன அப்படின்னா, இந்த பிரியன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி எங்கள் அம்மா பேசிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் உண்மையை சொல்லிடலாம்னு இருக்கேன், சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஆமா, கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை நான் வேற வழி இல்லை, நான் ஏமாத்துற மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த பொண்ணோட லைஃப்ல வந்து சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து நொறுங்க அடியா தான் உழுது. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு இட்ஸ் லைக் இந்த பெங்களூர்ல இருந்து வந்த இந்த பொண்ணுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல,
லிவிங் டுகெதர்லேருந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இவங்களும் ஒரு வக்கீல் வர கேஸ் எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இப்படி என்ன வந்து இது பண்ணிட்டான், அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையன் கூட இருக்குது, நீங்கள் அக்யூஸ் பண்ணணும்னா பொண்ணுங்களை தான் அக்யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஒரு வக்கீலாக இருந்துட்டு அந்த ஒரு கேஸ் கொடுக்க வந்தவரை போட்டு தாக்கிடுவாங்க, திட்டிடுவாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. கடைசியில் அவங்க உண்மையை சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. லவ் யூ. லவ் யூடா செல்லம். லவ் யூவா? அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க வீட்டில் தன்னோட அப்பா ஒரு அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள எல்லாருமே ஒரு பிரச்சனை, எல்லாரோட மனசுலையும் மைண்ட்லயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ ஐடியில வேலை பார்க்குற அந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய மேனேஜர் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான். ஸோ லவ் பண்றது இந்த பொண்ணுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் லவ் பண்றத ஒத்துக்கிறேன், ஓகே லவ் பண்றத சொல்ல போறேன் அப்படின்னு இந்த பொண்ணு திடீர்னுட்டு எதுக்கு நீங்க என்ன லவ் பண்றீங்க, நானும் அவங்களை வெயிட் பண்ண சொன்னேன் அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சி பூச்சி கத்தும். அவரும் வந்து பொறுமையா நானா தான் போடி அப்படின்னு போயிட்டு சும்மா சார் லவ் பண்ணா அப்படி போக முடியும். ஸோ அப்படி அந்த பர்சன் வந்துட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு, கெஞ்சுவார், ரொம்ப கெஞ்சுவார். கடைசியில ஒரு டைம் கூட யோசிக்கிறேன்னு சொல்லும். அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவருடைய அப்பா வந்து ஒரு கமிஷனர். ஸோ கமிஷனர் வந்துட்டு இந்த குடும்பம் வேணாம்டா நமக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வேணான்னு சொல்லும் போது அடுத்த திரும்ப சொல்லுவாரு, ஆனா அந்த மேட்ரு உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்பா அஃபேர்ல இருக்கிறது இவங்க தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஸோ அதை வச்சு போக போக தெரியும். ஏன்னா இவங்க அப்பா யாரோட அப்பா, இந்த ஐடில மேனேஜரா இருக்கிறப்ப அப்பா வந்து கமிஷனர், அவர் வந்து லிட்டரலி இந்த குடும்பம் வேணாண்டா, பொன்மலர் ஜுவல்லரியில் இருக்கிற பொண்ணு தானே, அந்த போஸ் வெங்கட்டுடைய பையன் தானே, அப்படி மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருப்பாரு. யாரு பையன், ஜப்பு இருக்கான்ல சாப்பிடலாம், அப்படி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது வேணாம் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அழுத்தம் திருத்தம் சொல்லுவாரு, பட் இவரு கேட்க மாட்டாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பாரு. நானும் எப்படி கட்டுறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சண்டை போடுவாங்க. அவங்க அப்பா காதல் எதிர்ப்பான்னு கேட்டா இல்லைங்க, அவங்க அப்பா லவ் மேரேஜ் தாங்க, பட் இருந்தாலும் குடும்பம் சரியில்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். யாரு மூத்த பொண்ணா? இல்லன்னு என் ரெண்டாவது பொண்ணு ஹரிணி ஐடில வேலை பாக்குறா. ஸோ இதுக்கு அப்புறம் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். எஸ், அந்த பொண்ணு அதான் பெங்களூர்ல இருந்து உண்மையே சொல்லிருச்சுங்க. மேட்ரு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கோவிலில் வச்சு இதுதான் இப்படிதான் உங்களுக்கு யோசிங்க, உங்களுக்கு ஓகேன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி எனக்கு அந்த பொண்ணு வேணாம், சாரி அவங்க அண்ணன் அண்ணிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த பொண்ணு வேணாம், பரவாயில்ல வேணாம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் வந்து மச்சான்கிட்ட பேசுவாங்க, லைக் அவங்க அப்பாட்ட பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொண்ணு வந்துட்டு பையன்கிட்ட பேசியிருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு அதில் ஒரு எண்டு கார்டாக போடுவாங்க. ஸோ அந்த வெப்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான வெப்சீரிஸ். பார்க்க நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சில பல கதைகள்லாம் வந்து சேஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே டாப் மேட்சாக இருக்குங்க. ஸோ நான் இப்போ சொன்னதுல எல்லாமே வந்து இந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு ஓ சூப்பர்ல அப்படின்னு தோணும், வெப்சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு என்னடா சொல்றேன் அப்படின்னு தோணும். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த வெப்சீரிஸ் ஓடிட்டு இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் போது நான் மாஸ்டர் மஸ்ட் ட்ரை பெஸ்ட் ட்ரை.